வாசிக்க வேண்டிய முதலாம் பாடம் 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் கடைசி வரை. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் கடைசி வரை. அப்பொழுது சவுல் அகிதூபின் குமாரனை கேள் என்று சொல்ல, அவன் இதோ இருக்கிறேன் என் ஆண்டவரே என்றான். அப்பொழுது சவுல் அவனை நோக்கி, நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி என் நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண அவன் எனக்கு விரோதமாய் எழுந்தபடிக்கு நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்து தேவ சந்நிதியில் அவனுக்காக விசாரித்தீர்கள் என்றான். அகிமேலே ராஜாவுக்கு தெரிந்தமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரர்களும் தாவதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைப்படி செய்கிறவனும் உம்முடைய வீட்டிலே கனகவனமாய் இருக்கிற உண்மையில் யார்? இன்றைய தினம் அவனுக்காக தேவ சன்னதியில் விசாரிக்க தொடங்கினான். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக ராஜா தன்னுடைய அழையனாகிய என் மேலாலும் என் தகவல் வீட்டாளர் எவன் மேலாலும் குற்றம் சுமத்த வேண்டாம். உம்முடைய அடையாளம் இவைகளெல்லாம் ஒரு சிறிய காரியமாகவும் பெரிய காரியமாகவும் அறிந்திருந்ததில்லை என்றான். ராஜாவோ அமிலேக்கு, நீயும் தகவல் வீட்டார் அனைவரும் சாக வேண்டும் என்றான். பின்பு ராஜா தன் அண்டையிலே இருக்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் கையில் தாவீதோடு இருக்கிறது. அவர் ஓடி போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றார். ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. அப்பொழுது ராஜா தேவனுக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொண்டு போடு என்றான். ஏதோமையாக தேவன் ஆசாரியர்களை விழுந்து சனங்கூர் விபத்தை தடுத்திருக்கும் என்று 85 பேரை அன்றைய தினம் கொண்டார். ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோக்கிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டை கருவினார், வெட்டி கொண்டார். அகுதுவின் குமாரனாகிய அகிமேலேக்கின் குமாரன் அபியத்தார் என்று பெயருள்ள ஒருவன் தப்பி தாவீது இருக்கும் புறமாக ஓடிப்போய் சவுல் கர்த்தருடைய ஆசாரியர்கள் கொண்டு போட்ட செய்தியை தேவனுக்கு அறிவித்தான். அப்பொழுது தாவீது அபியத்தாரை பார்த்து, இதமினாகிய தேவனுக்கு அங்கே இருந்தபடினாலே அங்கு எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தேன். உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கும் காரணம் நானே. நீ என்னிடத்தில் பயப்பட வேண்டாம். என் பிராணனை வாங்க தேடுகிறவனே, உன் பிராணையும் வாங்க தேடுகிறான். நீ என் ஆதரவை இருப்பாய் என்றான். வாசிக்க வேண்டிய முதலாம் ஏற்பாளர் வாசித்து முடிந்தார். யோவான் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி கடைசி வரை. யோவான் 21 வசனங்கள் 15 தொடங்கி கடைசி வரை. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே,
நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுருக்கு உட்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளின் மேய்ப்பாயாக என்றார். நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாய் இருக்கும்போது உன் கையை நீட்டுவார்கள், வேறொருவர் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். தேவனுக்கு வைத்துள்ளார். உட்கார கேட்பது அதனாலுடைய செய்தி திருச்சபை அவர்கள் நமது எல்லாம் வல்ல கடவுள் உங்களுக்கு இறங்கவும் நீங்கள் கேட்பதற்கும் கேட்டுக்கொள்வதற்கும் மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளவும் தேவன் தான் நீங்கள் சதாகாலம் வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஆண்டவரே, இதெல்லாம் அறிந்திருக்கிறீர் என்றார். ஜெபம் செய்வோம். நீயுமா ஆமாண்டவரே, மீண்டுமாக அழைக்கின்ற ஆண்டவரிடத்தில் உடைய திருச்சரணையும் திருவையும் பெற்றுக்கொள்ள இருக்கின்ற எங்களை நீ நல்வழிப்படுத்த வேண்டுமா என்று நம் சாமி அருட்பணியை செய்தது போலவே நாங்கள் அந்த பூலத்தில் அருட்பணி செய்வோம். ஆண்டவர் வருகின்ற வரையிலும் நீர் விரும்புகின்ற புனிதமான வாழ்வை நாங்கள் மேற்கொள்ளவும் வசனத்தின் மூலமாக பேச வேண்டுமாய் இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தென்னிந்திய திருச்சபையின் வழிபாட்டு முறை பிரகாரமாக பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின் வருகின்ற 10ஆம் ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் நாம் சிந்திக்கவும் தியானிக்கவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அருள்களின் தலைப்பு அருட்பணி. அருட்பணியானது கிறிஸ்துவின் காயங்களால் அடையாளப்படுத்தப்படுகிறது. அருட்பணி என்பது கிறிஸ்துவின் காயங்களால் அடையாளப்படுத்தப்படுகிறது. இதுதான் செம்பொருளாக இந்த தினம் தென்னிந்திய திருச்சபையில் அனுசரிக்கப்படுகின்ற ஒரு சார்பாக காணப்படுகிறது.
பாடமாக வாசிக்க 1 சாமுவேல் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 12 முதல் 23 வசனங்களையும், யோவான் சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வரையிலும், 5 தியானம் சங்கீதத்தையும், கலாத்திற்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 11 முதல் கடைசி வரையிலும் உதவி பாடமாக, ஆதார பாடமாக நமக்கு தரப்பட்டிருப்பதை நாம் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். அருட்பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், திருப்பணியாளர்கள் என்ற அதிகமான வார்த்தையை நாம் கேட்டிருக்கின்றோம். எல்லா சமயங்களிலும் அர்ப்பணியாளர்கள் என்றால் அந்த சமயம், அந்த மார்க்கம் சிறப்பாக செயல்பட முடியாது. ஆகவே அந்த அர்ப்பணியாளரின் திருப்பணி அந்த மார்க்கத்திற்கும் சமயத்திற்கும் ஒரு ஊன்றுகோலாக இருப்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு பணியுமே இறைவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாக இருக்கின்றது. ப்ரொஃபஷன் என்று சொல்லப்படுகின்ற உலக சம்பந்தமான பணியை செய்து வருகின்றோம். வெக்கேஷன் என்று சொல்லப்படுகின்ற ஆன்மீக பணியை செய்கின்றோம். எந்த பணி செய்தாலும் சிறப்பான பணி எது என்று சொன்னால் அது அருட்பணியே. ஒருவேளை இந்து சமயத்தில் பூசாரி என்று சொல்லலாம், முகமது இஸ்லாமிய சமயத்தில் மௌலாவி என்று சொல்லலாம், கிறிஸ்தவ மார்க்கத்தில் பாதிரியார், போதகர் அல்லது ஐயர், தச்சன் என்று பல வகையான மொழிகளில் சொல்லலாம். மற்ற சமயத்தில் அந்த அர்ப்பணியாளர்கள் அனைவருமே ஒரு பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள். அப்பா இருந்தால் மகன் இருக்க வேண்டும், மகன் இருந்தால் அவருடைய மகன் இருக்க வேண்டும். ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தில் மாத்திரம் இயேசுடைய குரலுக்கு யார் செவி சாய்க்கின்றார்களோ இயேசுவால் அழைக்கப்பட்டவர்களே அருட்பணியாளராக இருக்க முடியும். மற்ற சமயத்தை காட்டிலும் கிறிஸ்தவ சமயத்தில், மார்க்கத்தில் அடித்தளத்தில் ஒரு பெரிய வித்தியாசம் இருப்பதை கண்டிப்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். திருச்சபை வரலாறு மிக நன்றாக சொல்கிறது, ஃப்ரம் பீட்டர் டு பிஷப். இது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அன்றைக்கு எப்படி பேதுருவை அழைத்து அவர் மூலமாக சபை கட்டினாரோ அதே போல இன்றைக்கு நாயகர்கள், பேரர் மூலமாக சபையானதே அர்ப்பணி தொண்டர்களாக இருக்கின்ற அனைவரும் மூலமாகவும் சபை இயங்கிக் கொண்டு வருகின்றது. ஆகவே ஆன்மீக பணியை காட்டிலும் வேறு சிறந்த பணி உலகத்தில் ஒன்றுமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். உலக பிரகாரமான பணியை செய்யும் போது நாமே இதற்குள் ஆளாகும். சோதனை, பணம் வாங்க வேண்டும், பொய் கையெழுத்து போட வேண்டும், மாற்றி பேச வேண்டும், இவைகளெல்லாம் மனுஷனுக்கு இருக்கின்ற சோதனை. ஆனால் அருட்பணியில் அப்படி அல்ல. பிசாசானவனே நமக்கு எதிராக இருக்கின்றான். அருட்பணி செய்யும் போது நாம் இறையரசை நிறுவுகின்றோம். ஆனால் பிசாசானவன் இந்த உலகத்தை தன்னுடைய ஆதிக்கத்தை வைத்துக் கொள்ள ஆசைப்படுகின்றான். ஆகவே ஆரம்பத்திலே அருட்பணியை செய்யும் போது இடர்பாடுகள் உண்டு, பாடுகள் உண்டு. பாடுகளை கண்டு பயந்தால் பணி செய்ய முடியாது. அருட்பணியில் பாடுகளும் உண்டு, பணியிலும் பாடுகள் உண்டு. அந்த பாடுகள் மத்தியில் பரமனை போற்றுவதுதான் பரமனுக்காக வாழலாம் சிறந்த சாக்கியம் வாக்கு என்பதை நம் ஒருவரும் பார்த்துவிடக்கூடாது. ஆகவே இறைப்பணியை செய்கின்ற போது அல்லது அருட்பணியை செய்கின்ற போது பிசாசானவனே நமக்கு எதிராக இருக்கின்றான். பிசாசானவன் யாரை விழுங்காமோ என்று கெர்ச்சிக்கின்ற சிங்கம் போல் இருக்கின்றான். இறைவன் புத்தகம் 38ஆம் அதிகாரத்தில் வருகின்ற ஒரு வார்த்தை, உண்மையை பேசுகிறார் தீர்க்கதரிசி, அவர் கிடைத்த வலன் துறாவில போடப்படுகின்றது. தண்ணீர் இல்லாத ஒரு இடத்தில் அவரை போடுகின்றார். உண்மைதான். இயேசுவை அணை கொண்டு வந்த சேவான், ஆண்டுடைய அழிய தோமா கூட தென்னிந்தியாவில் குறிப்பாக சென்னையில் வந்து ரத்த சாட்சியாக மறித்தார். ஒரிசாவில் இருக்கின்ற கிரகம் ஸ்டெயின்ஸ் அவருடைய குடும்பம் மற்றும் இன்றைக்கு தெரிந்து கொண்டு அவரையும் அவருடைய 2 குமாரையும் பெட்ரோல் ஊற்றி கொலை செய்திருக்கிறார்கள். ஏன் இதை வலியுறுத்தி சொல்கிறேன் என்று சொன்னால், அருட்பணி செய்யும் போது கண்டிப்பாக பாடுகளிலும் பிரச்சனை, பணியிலும் பிரச்சனை. ஆனால் இதை நிறைவேற்றும் போது நாம் கருடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்றோம், கருடைய பாரத்தில் பங்கு பெறுகின்றோம், கருடைய காயங்களால் நாம் கட்டப்படுகின்றோம். இதுதான் முக்கியம். இப்பேற்பட்ட கஷ்டங்கள் வருவது இயற்கை. இதை எது செய்யும் போது நாம் கடவுளுடைய திட்டத்தை மேற்கொள்கின்றோம், கடவுளுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்கின்றோம், கடவுளுக்கு உண்டான காயங்களை நாம் சரி செய்கின்றோம். ஆகவே அருட்பணி என்பது மிகவும் கடினமான பணியாக இருந்தாலும் இது ஒரு விசேஷமான ஒரு பணி. ஆர்டினரி மினிஸ்ட்ரி என்று சொல்லப்பட்டிருக்கின்றோம். இது விசேஷமான ஒரு பணி.
இது முதலாவதாக ஒரு பரிசுத்தமான பணி, பரிசுத்தமான ஊழியம். இரண்டாவதாக பரிதவிக்கின்ற பணி. முதலாவதாக பரிசுத்தமான பணி, இரண்டாவதாக பரிதவிக்கின்ற கரிசனை காட்டுகின்ற பணி, மூன்றாவதாக பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்கின்ற ஒரு பணி. இந்த மூன்று பணியும் செய்யும் போது இறைவன் கண்டிப்பாக நம்மை ஆசிரியப்பார். நாமும் அருள்கொண்டதாக இறைவனுக்காக மாறுவோம். முதலாவதாக இந்த ஆடை அருள்பணி என்பது ஒரு பரிசுத்தமான ஊழியம், அல்லது பரிசுத்தமான திருப்பணி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அனைவருக்குமே இந்த பணி உண்டு. எனக்கு தான் உனக்கு தான் என்றால் அனைவருக்குமே உண்டு. ஆனால் யார் ஒருவர் இறைவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கின்றார்களோ அவர்களால் அந்த பணியை சிறக்க செய்ய முடியும். யார் ஒருவர் இந்த பணியை பரிசுத்தமாக இருக்கின்றார்களோ அவர்களால் அந்த பணியை நல்ல விதமாக செய்ய முடியும். ஏன்? இயேசுநாதரே பரிசுத்தமாக வாழ்ந்ததால் தான் கடைசி பரியந்தம் அவர் நினைத்த காரியங்களை உலகத்திலும் விண்ணுலகத்திலும் செய்து காட்டினார். யோவானின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? பரிசுத்தமான வாழ்வுக்கு, பரிசுத்தத்திற்கு இயேசுநாதரே ஒரு சவால் வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே தான் வணங்குகின்ற பணித்தளமாக காணப்படுகின்ற ஆலயமும் பரிசுத்தமாக இருக்க இறைவன் விரும்புகின்றார். இந்த நாளில் அவர் தங்குகின்ற இதயமாகிய நம்முடைய இதயத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வதும் இறைவன் விரும்புகின்ற ஒரு பெரிய காரியம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே பணி செய்கின்ற இடத்திலும் சரி, பணி செய்யும் போதும் சரி, பணி செய்கின்ற தலமாக காணப்படுகின்ற ஆலயமும் சரி, பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே ஆண்டுடைய திருக்கட்டளை. ஏசாயா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நீங்கள் கூர்ந்து பார்த்து வந்த வேளையில் தீர்க்கன் சொல்கின்ற ஒரு வார்த்தை, அந்த காட்சியை பார்ப்பதற்கு தீர்க்கன் சொல்கின்ற வார்த்தை, நான் அசுத்த உதவுள்ள மனுஷன், அசுத்த உதவுள்ள ஜனங்கள் மத்தியில் வாழ்கிறவர் என்று சொல்கிறார். தன்னை தாழ்த்தினார், தன்னை முற்றிலுமாக தாழ்த்துகின்றான். பிறகு மீட்பு பெற்ற பிறகு, ரட்சிப்பு பெற்ற பிறகு, கிருபை பெற்ற பிறகு அவன் சொல்கின்றான், யாரை அனுப்புவேன் என்று கேட்பதற்கு அவர் சொல்கின்ற பதில், இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்புவோம் என்று சொல்கிறார். இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்புவோம் என்று மிக தெளிவாக சொல்கின்றார். அழைப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு தன்னை முழுதுமாக அர்ப்பணிக்கின்ற ஒரு புது வாழ்வை அவர் மூலமாக நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, அர்ப்பணி என்பது ஒரு பரிசுத்தமான பணி. பாடுகள் இருந்தாலும் சரி, அல்லது வேறு விதமான கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ளும் போது கடவுளுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றுகின்றோம். கடவுளுடைய காயங்களால் நாம் கழுவப்பட்டிருக்கின்றோம் என்பதற்கு அடையாளமாகவே இப்பேற்பட்ட நிலைமைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தராய் இருப்பது போலவே நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று இறைவன் விரும்புவதை அடியார்கள் சொன்னதாக பார்க்கின்றோம். அர்ப்பணி செய்கின்ற நாம், அர்ப்பணியை கேட்டு செய்து உதவி செய்கின்ற இறைமக்களாக யாராக இருந்தாலும் சரி, இயேசுவை போல சொல்லிலும் செயலிலும் சிந்தையிலும் நடக்கையிலும் எல்லா இடத்திலும் பரிசுத்தமாக இருக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அருட்பணி என்பது ஒரு பரிசுத்தமான ஊழியம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக, அருட்பணி என்பது பரிசுத்தாவின் உதவி கொண்டு செய்யப்படுகின்ற ஒரு சிறப்பான பரிதவிக்கின்ற ஊழியம், கரிசனை ஊழியம். அருட்பணி என்பது பரிதவிக்கின்ற ஊழியம், கரிசனையோடு மக்களுக்கு பணி செய்கின்ற ஒரு பணி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பரிதவிப்பும் கரிசனையும் இருக்கும்போது இதயத்தின் ஆழத்தில் கண்ணீர் வரலாம், ஆனந்த கண்ணீர் வருகிறது. அதை காட்டிலும் சக்தி துக்கத்தில் இருக்கின்ற கண்ணீர் தான் மிகவும் சக்தி பெறுகிறது. ஆனந்த கண்ணீர் வருவது கொஞ்ச நேரம் அணைவிடும், ஆனால் துக்கத்தில் வருகின்ற கண்ணீர் யோசித்து பார்த்து அதுக்காகவே அழிகின்ற ஒரு நிலைமையை நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த கண்ணீர் விடும் காட்சியை இயேசுநாதரும் ஒருவராக இருப்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய வாழ்வில் இஸ்ரேலை பார்த்து கண்ணீர் விடுகின்றார். சமாதானத்திற்கு முன்னுதாரணமாக காண வேண்டிய இஸ்ரேல் பட்டணம் இன்றைக்கு சமாதானமின்றி வாழ்கின்றது என்று கண்ணீர் விடுகின்றார். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில், உனக்கு கிடைத்த இந்த நாட்களிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்ற வேளை நீ அறிந்திருந்தால்
நலமாயிருக்கும். உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் உன் சமாதானத்தில் கேட்கவைகளை நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். தனக்கு பிரியமாக இருக்கின்ற தேசத்தை பார்த்து பரிதவிக்கின்றார், பட்டணத்தை பார்த்து பரிதவிக்கின்றார். இந்த நாளிலும் நலமாயிருக்குமே என்று அவர் சொன்னதாக பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, அழுது கொண்டிருக்கின்ற வாசலை கல்லறையில் இயேசுநாதர் அழுது கொண்டிருக்கின்ற வேலையில் அங்கு குழுவிருக்கின்ற மக்கள் சொல்கின்ற வார்த்தை, இவர் இவ்வளவாய் நேசித்திருக்கின்றாரே, இவர் இவ்வளவாய் நேசித்திருக்கின்றாரே. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் மிக தெளிவாக சொல்கிறார். அது மாத்திரமல்லாமல் நாடு நகரம் அனைத்தும் கெட்டுப்போன சூழ்நிலையில் நினைவே பட்டம் இருக்கின்ற போது கடவுளானவர் தன்னுடைய தாசனையை யோனா மூலம் அனுப்புகின்றார். பிரசங்கம் செய், மனமானதை சொல்லி செய்கின்றார். ஜனங்கள் அனைவரும் மனமாறிவிட்டார்கள். உடனடியாக கடவுளும் தன்னுடைய திட்டத்தை மாற்றிக்கொண்டார். எப்பொழுது தனக்கு எதிராக இருந்த மக்கள், எப்பொழுது ஒரு மாதிரி வாழ்ந்த மக்கள் அனைவரும் திடீரென்று மனம் திரும்பினார்களோ, உடனே கடவுள் தன்னுடைய திட்டத்தை மாற்றிக்கொண்டு அவர்களுக்காக நான் பரிதாபம் இருப்பேனோ. யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் யோனானுடைய எரிச்சலை கண்ட ஆண்டவர் சொல்கின்ற மிக நல்ல திட்டமாக, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேர் ஜனங்களுக்காக நான் பரிதாபிக்காமல் இருப்பேனோ, கண்டிப்பாக பரிதவிப்பேன் என்று சொல்கின்றார். ஆகவே இந்த பகுதியில் தனக்கு எதிராக அல்லது உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் அனைவரும் மனசாப்படுகின்ற வேளையில் கடவுளானவர் பரிதவிக்கப்படுகின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார். மிகவும் கரிசனை உள்ளவராக இருக்கின்றார். வாசிக்கின்ற 1 சாமுவேல் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களில் இதைத்தான் பார்க்கின்றோம். தாவீது ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு 7 ஆண்டுகள் சவுலுக்கு பயந்து கொண்டு காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அங்கு இருக்கின்ற மக்கள் அனைவரும் போரில் மறுத்துக் கொள்கின்றார்கள். ஆனாலும் அபித்தியா என்ற ஒரு சகோதரனை பார்த்து தாவீது ராஜா சொல்கின்ற ஒரு உன்னதமான வார்த்தை, உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் மரித்து போனதற்கு நான் தான் காரணம் என்று சொல்கிறார். சண்டையில் மரித்து போயிட்டார்கள். ஆனால் மனதுருகின்ற கரிசனை மிக்க இந்த ராஜா சொல்கின்ற அபித்தாயை பார்த்து, உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் மரித்து போனதற்கு நான் தான் காரணம். ஆகவே என்னோடு என் பிராணனை வாங்கியவன் உன் பிராணனையும் வாங்குவான். ஆகவே நீ தனிமையாக இருக்க வேண்டும், என்னுடைய கண்காணிப்பில் இரு என்று சொன்னதாக பார்க்கின்றோம். மற்றவர் மேல் கரிசனை காட்டுவது அருட்பணியாளர்களின் திருப்பணி. மற்றவர் மேல் அக்கறை கொள்வது அருட்பணியாளர் செய்ய வேண்டிய சிறப்பான நிலைமை என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. மற்றவர் மேல் கரிசனைக்காக காணப்பட வேண்டும். பயம் வந்தாலும் சரி, கவலை வந்தாலும் சரி, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நிலைமையில் நாம் இருக்கின்றோம். அதுதான் கரிசனை என்ற கடவுள் தனக்கு பிரியமான பேருவை பார்த்து கேட்கின்றார், நீ என்னில் அன்பாய் இருக்கின்றாயா? கரிசனையான கேள்வி. பரிதவிக்கின்ற சூழ்நிலையில் அந்த கேள்வியை கேட்கின்றோம். நாம் கூட சில பாடலை பாடுகிறோம், காயப்பட்ட இதயத்தை கழுவி சுத்தப்படுத்தும் பயங்கள் யாவும் இயேசு என்றால் பரிந்தோடியே போகும். இந்த கொரோனா சூழ்நிலையில் உறவினர்கள் மறித்து போகிறார்கள். போய் பார்ப்பதற்கு பயப்படுகின்றோம். உயிருக்கு பயந்தவர்கள், உயிர் மேல் ஆசை உள்ளவர்கள், அவர்களை போய் பார்ப்பதற்கு பயப்படுகின்றோம். ஆனால் வாழ்ந்த காலத்தில் இயேசுநாதர் குஷ்டரோகியை நேரடியாக தொட்டு குணப்படுத்தினார். குஷ்டரோகியானாலும் அவரை கையினால் பூசாமல் தொட்டாரம்மா. கஷ்டப்படுவோரை கண்டதும் இயேசு கண்ணீர் விட்டாரம்மா. ஆகவே நாம் சாக்கு போக்க சொல்லி விளைவிக்கின்றோம். ஆனால் இயேசுநாதர் தைரியமாக பரிதவிக்கின்ற ஒரு திருப்பணியை செய்ய அவர் வந்ததனர். கரிசனையோடு மக்களை அவர் பார்த்ததாக பார்க்கின்றோம். ஆகவே அருட்பணி என்பது நாம் நினைக்கின்ற பிரகாரமாக கடினமான பணியாக இருந்தாலும் விசேஷமாக மக்களுக்காக பரிதவிக்கின்ற கரிசனை இருந்த ஒரு திருப்பணி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எந்த வேலை செய்தாலும் சரி, அந்த வேலையின் மூலமாக இறைவனானவர் மகிழ்ப்பட. இறுதியாக அருட்பணியானது பல்லோர் ராஜ்யத்தை வழிநடத்துகின்ற ஒரு பணி, பல்லோர் ராஜ்யத்தை சுட்டி காட்டுகின்ற ஒரு திருப்பணி. இந்த திருப்பணியை தான் இறைவனானவர் இந்த உலகத்தில் செய்யும். அவருடைய நோக்கம், இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த மண்ணுலகை விண்ணுலகமாக மாற்ற வேண்டும். இந்த மண்ணுலகை விண்ணுலகமாக மாற்ற வேண்டும். அவர் கையாண்ட ஒரு தாரக மந்திரம், மனதிரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. மனதிரும்புகின்ற ஒரு மனுஷன் மூலமாக அவன் விண்ணுக்கு செல்ல முடியும் என்று தெளிவாக சொல்கிறார். ஆகவே
எனது அரசு இந்த மண்ணுக்குரியது அல்ல, விண்ணுக்குரியது என்று மிக தெளிவாக சொல்கின்றார். இந்த ஆழமான சத்தியத்தை அவர்கள் சொல்லி அதற்கு நேராக செல்ல, உலகத்தையும் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து காரியங்களையும் வெறுத்துவிட்டு என்னை நீ நேசிக்கின்றாய் என்று சீமோன் பேதுருவிடம் 3 முறை கேட்கின்றார். விண்ணுலக வாழ்வுக்கு செல்ல வேண்டும் என்றார், பரலோக ராஜ்யத்தில் குடியிருக்க வேண்டும் என்றார். இந்த உலகத்தில் காணப்படுகின்ற அனைத்து இன்பங்களையும் வெறுத்துவிட்டு ஒதுக்கி வைத்துவிட்டு இவைகளை காட்டிலும் என்னை அன்பாயிருக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா என்று சொல்லி பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்குரிய வழிபானை இறைவனானவர் இந்த செய்தி காட்டினார் என்று பார்க்கின்றோம். உண்மைதான். அப்போது அவர் சொல்கின்றார், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்று சொல்கின்றார். கொஞ்ச நாளைக்கு முன்பாக அவன் சொன்ன வார்த்தை அவர் அறிய என்று சொல்லிவிட்டார். கேட்கின்றார்கள், 3 முறை கேட்கின்றார்கள். சபிக்க தொடங்கி இருக்கின்றார், சத்தியம் பண்ண தொடங்கி இருக்கின்றார், அவர் அறியலை என்று சொன்னார். ஆனால் உயிர் தெரிந்த ஆண்டவரிடம் அவன் சொல்கின்ற வார்த்தை என்னவென்றால், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றீர். இதுபோல உபதேசங்களை அவர் உயிரோடு இருக்கின்ற காரியங்களை அதிகமாக போதித்தபடியால் சீடர்கள் அவரிடத்தில் கேள்வி கேட்பதற்கோ அல்லது முழுமையாக பின்பற்றுவதற்கோ அவரால் முடியவில்லை. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நீங்கள் கூர்ந்து படிக்கும் போது அந்த சீடர்கள் அனைவரும், ஆண்டவரே நாங்கள் இருக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் போது அவர் சொல்கின்றார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? அப்படி என்றால் அருட்பணி செய்து வருகின்ற என்னிடம் இவ்வளவு நாட்களாக இருந்த நீங்கள் இப்பொழுது என்னை விட்டு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களே, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று தன்னித்து விடப்படுகின்ற கடவுளை இயேசுவை அங்கே பார்க்கணும். அருட்பணியில் தன்னித்து விடப்படுவது மிகவும் கொடுமையான ஒரு செயல். 2-3 பேர் தான் செய்ய வேண்டும் அருட்பணி. ஆனால் தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் இயேசுநாதர் இந்த திருப்பணியை கடைசி வரையிலும் விடாமுயற்சியோடு செஞ்சதாக பார்க்கின்றோம். ஆகவே அருட்பணியை செய்ய வந்திருக்கின்ற நாங்களாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தனித்து விடப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பரிசுத்தமாய் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். பரிதவிக்கின்ற மக்களுக்கு அந்த பணியை செய்ய வேண்டும். பரலோகத்தை காட்ட வேண்டிய சூழ்நிலையில் அந்த பணியை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இப்படி செய்யும் போதுதான் ஆண்டவருடைய காயங்களை நாம் கட்டுகின்றவர்களாக மாறும். இப்படி செய்யும் போதுதான் ஆண்டவருடைய தழுவுகளால் நாம் குணமாயிருக்கின்றோம் என்ற உன்னதமான நிலைமைக்கு நாம் ஆக முடியும். நம்பிக்கையின் நங்கூரமாக காணப்படுகின்ற இயேசுநாதர் நம்மோடு கூட இருக்கின்றபடியால் அருள் ஜனமாகிய நாம் அனைவரும் அருள்பணியாளர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று அறிந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டிருக்கின்றது? லஞ்சம், போட்டி, பராமரி போன்ற அதிகமான அலுவலகத்தக்க சூழ்நிலையில் உலகம் போயிருக்கின்ற நிலைமையில் அருள்பணியாளரும் அல்லது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற நம் அனைவரும் எப்பேற்பட்ட முன்மாதிரியான வாழ்வை வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அருள்பணியானது ஒரு சிறப்பான பணி. இட் இஸ் ஆர்டினரி மினிஸ்ட்ரி, நாட் ஆர்டினரி மினிஸ்ட்ரி. இட் இஸ் ஆர்டினரி மினிஸ்ட்ரி, நாட் ஆர்டினரி மினிஸ்ட்ரி. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லும் போது, கிறிஸ்தவர்கள் சாதாரண மக்கள், அசாதாரண காரியங்கள் செய்வார்கள். சரி, அவர்கள் சாதாரண மக்கள், ஆனால் அசாதாரண காரியங்களை செய்வார்கள். அவருக்கு தெரிந்த அளவுக்கு கூட நமக்கு யானை பற்றி அதிகமாக தெரிந்திருக்கும். ஆனாலும் திருப்பணியை செய்கின்ற வேலையில் ஆண்டுடைய கிருபை மூலமாக, அருள் மூலமாக நாம் அவருக்கு பணி செய்யவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதுக்குதான் ஆண்டவர் மீண்டுமாக நம்ம ஜென்மித்திருக்கின்றார். ஆண்டவரிடம் நான் சொல்லும் போது, ஆண்டவரே எல்லாம் உமக்கு தெரியும் என்று சொல்லி நம்மை நாமே தாழ்த்து கொள்ள வேண்டும். அருள் பணியாளர்கள் இறைமக்களாகிய நம்மோடு கூட இருக்கின்ற வேலையில் அவர்கள் நடத்த வேண்டிய விதத்தில் அவர் நடத்த வேண்டும். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றவே இந்த தருணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இறைமக்களாகிய நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து புதிய உலகத்தை இறைவனுடைய மகிமையில் பயன்படுத்த இறக்கத்தில் ஐசு சாமி உங்களுடைய மேலான இறக்கத்துக்காக நன்றி செலுத்துகின்றோம். உங்களுடைய அரசுக்காக காதலாகவும் உங்களுடைய அரசை நாங்கள் வாழ்கின்ற ஒரு நல்ல நிலையை உருவாக்கி தரமாட்டேங்கிறோம். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும். மாதத்தின் கடைசி நாட்களிலும் ஒரு விஷயம் இந்த பாதப்படி உட்கார்படியான சாயத்தை அடைவீர்களாக எங்கள் கொடுத்ததை அதற்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாதத்தில் நாங்கள் பெற்றிருக்கிற அனுபவங்களையும் ஆசீர்வாதங்களையும் புதிய மாதத்தை வைத்து நாங்கள் உம்மோடு சேர்ந்து வாழ்கிறீர்களாக மாற்ற வேண்டுமா? இயேசு நாமத்தில் இருக்கிறோம். ஆமென். நாம் எழுதிலிருந்து அப்போஸ்தலர் விசுவாசம்
வாழ்க்கையில் பூமியில் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்னிமரியில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறித்து அடக்கப்பட்டு மரணத்தினார். மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். வாழ்வதற்கே சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை வலுவாசிக்கிறார். கர்த்தர் விரும்புவதை உணர்ந்து ஞானத்திற்கு வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபை பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரத்தையும் நித்திய ஜீவனும் உள்ளது விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் உட்கார்ந்து திருச்சபைக்கு அறிவிப்பு திருச்சபையின் பொருள் அறிவிச்சு கர்த்தருடைய பிரசனாமத்துக்கு சொல்றோம். திருச்சபை அனைவருக்கும் அன்பின் தெரிவித்துள்ளேன். ஆராதனை வழிபாட்டு முறையில் எந்தவித மாற்றம் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து 2 ஆராதனைகளும் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கும் அதனைத் தொடர்ந்து 2ஆம் ஆராதனை 10 மணிக்கும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வாரம் 1/8/2021 ஞாயிற்றுக்கிழமை அன்று 2 ஆராதனை நடைபெறும். 2 ஆராதனைகளிலும் திருவிருந்து வழிபாட்டு முறையை மேற்கொள்ளப்படும். எனவே திருச்சபை அனைவரும் ஆராதனைக்கு ஆயுதமாக வருவதை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. காணிக்கை பெட்டியில் போட வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்திலேயே பொதுவான காணிக்கை செலுத்தலாம். ஒரே காணிக்கை மற்றும் முன்னால் அந்த ட்ரேகள் செலுத்துவதை பலனிடம் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நீங்கள் இருக்கிற இடத்திலேயே காணிக்கை செலுத்தப்படுகிறது. கடந்த வாரத்திலே பிறந்த நாள் திருமண நாள் கண்ட திருச்சபை மக்களை திருச்சபை சார்பாக வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களுக்கு வேறு ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்திருக்காங்க என்று நாம் நினைச்சிருக்கிறோம். உள்ளதாக சொல்லிக்கிறோம். 2 வாரங்களுக்கு முன்பாக கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த சகோதரர் பக்த என்பனம் அவர்களுடைய சரீரம் இன்னும் இந்திய தேசத்தில் வரவில்லை. சில சட்டத்திட்டங்களால் காத்தோமாகிறது. அவர் சரீரம் துரிதமாக வந்து துரிதமாக நல்லடக்கம் செய்யவும் அவரை இழந்து வருத்தத்துள்ள இருக்கும் குடும்பத்தாருக்கு நாம் குடும்ப ஜோதியில் நாம் கடந்த வார காண்கிறவர்கள் மாதசந்தா அம்பேத்கர் 55,050, தோத்திரி காணிக்கை 5,850, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 650, பெண்கள் ஐக்கிய சங்கம் 550, வாலிபர் ஐக்கிய சங்கம் 600, புதிய ஆலை காணிக்கை 850, ஓய்வுநாள் பள்ளி 800, பேராயர் உதவிக்கு 450, நடித்தூர் நலநிதி 7,000, குழுத்தூர் பணியாளர் நிதி 650, ஏழை 100, திருமண ஓலை காணிக்கை 1,400, ஆராதனை காணிக்கை 8,710, கல்வி நிதிக்காக பெறப்பட்ட காணிக்கை 5,950, ஆக மொத்தம் 89,360. இரண்டாம் காணிக்கை தோத்திரை காணிக்கை 4,200, பிறந்தநாள் காணிக்கை 1,100, திருமண நாள் காணிக்கை 1,200, திருமண கட்டணம் 12,000, ஆராதனை காணிக்கை 4,530, ஆக மொத்தம் 23,030. முதல் மற்றும் இரண்டாம் ஆராதனை காணிக்கை மூலம் 1,12,390. நன்றி. நாம் யாரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ கீர்த்தனை 239 ஆலயம் போய் கொள்வார் வரும் என்று கூடிய பாடலாம். அப்பொழுது காணிக்கை எடுக்க Hallelujah.
வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பார்வையாக எடுத்துக்கோரும் மண்ணை பாதுகாத்து நீர் கொடுத்த பூமியில் வாசம் செய்யும் வாசம் செய்கிற சமயம் முழுவதும் இறைவனுக்கு அடிமையாக சாட்சிகள் திருப்பதியில் வாழ்வை நீரை கொடுத்த அதற்காக நன்றியோடு தெரிவிக்கின்றோம். வழிநடத்துகின்ற ஆண்டவர் இந்த ஆண்டு மாதம் முழுவதும் வருடம் 7 மாதம் முழுவதும் நீரை வழிநடத்துவது தலைவருக்காக நன்றியோடு தெரிவிக்கின்றோம். பக்கத்தில் 1000 பேரும் மனபுரத்தில் 12 பேர் எழுந்தாலும் அதை ஒரு மனிதன் என்று சொன்னது போல ஆண்டவரே யுகங்கள் மாறி போனாலும் மனுஷர்கள் கைவிட்டு போனாலும் மாறாத ஜீவன் ஆண்டவரை எங்களோடு நீங்கள் வழிநடத்துகின்ற தயவுக்காகவும் எங்கள் ஜீவியத்தில் ஆண்டவர்கள் கொடுத்திருக்கிற சுகமும் ஜீவனுக்காகவும் உடையில்லாத நேரத்தில் கொலை கொடுத்தாகவும் உணவில்லாத நேரத்தில் உணவு கொடுத்திருக்காகவும் உங்களுடைய செட்டை கொடுத்த அன்பான பாதுகாப்புக்காகவும் பரவ நேருக்காகவும் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கின்ற சாதிக்கின்றோம். விசேஷமாக மாதம் முழுவதும் எங்களுடைய வாழ்வில் அசியமான காரியங்களை செய்வதை நன்றி செலுத்துகின்றோம். குறைவில்லாத நிறைவான வாழ்வை கொடுத்து எங்களை வாக்கியவான்களாகவும் வாக்கியதையாகவும் எல்லாவற்றையும் ஆண்டு உங்களுக்கு சாட்சியாக வாழ முடியாத குறிப்பிட்ட இந்த வாழ்வை நீரை கொடுத்து அறிவுக்காக நன்றியோடு துதிக்கின்ற சாதிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இம்மானவரை கடவுள் எங்களோடு இருக்கிற நம்பிக்கையை நீரை கலைவாத நம்பிக்கை செய்கின்ற சாமி இந்த மாதத்தில் நாம் பெற்றிருக்கிற அனுபவத்தையும் ஆசீர்வாதத்தையும் இந்த மாதத்தில் ஆண்டுகளை செய்த செயல்பாடு நன்றான ஈவுகளையும் நன்றியோடு நினைவு புதிய மாதத்திற்காக காத்திருக்கின்ற எங்களை நீ ஆயுதப்படுத்த வேண்டும் சாமி. இப்பொழுதும் பார்ப்பதை பார்க்கும் கொடுப்பதை வாழ்க்கையின் சாய்ந்த அற்புதமான மக்களாகிய நாங்கள் இப்படி திருக்கடத்தில் கடந்த சகலமான அன்பான இவர்களுக்காக படைத்திருக்கின்ற மாசந்த காணிகளையும் பிறந்தநாள் காணிகளையும் திருமண காணிகளையும் இன்னும் அநேக காணிகளையும் கொடுத்து உண்மை மயப்படுத்துகிற பிள்ளைகளாக மாற்றிருக்கிறார்கள் என்று சொல்கின்றோம். கர்த்தர் செய்த சகல உபாயங்களுக்காகவும் அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன். கட்சியின் பாத்திரத்தில் கொண்டு நான் கத்திரியை சொன்னது போல நாங்கள் எப்போதும் ஆராய்கின்ற தூதுகின்ற நல்ல நேரத்தை ஆண்டவரே கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம். படத்திற்கு காணியின் மூலமாக நாங்கள் முன்னிட்டு வைத்திருக்கின்ற அன்பு விசுவாச நம்பிக்கை பதிவு பெறவும்
ரட்சகராகி நீர் வருகின்ற முறையும் ஆண்டவரே நாங்கள் இந்த அரசுக்காக காத்திருக்கிறீர்களாக மாற்றிலும் அறுப்படை செய்கின்ற அனைத்து மக்களையும் ஆசிரியர்களும் அறுப்படையானது அபிஷேகப்பட்டபடி என்பதையும் அறுப்படையானது ஆண்டவரே திருக்கரத்தால் செய்யப்படுகிற திருப்பணி என்பதையும் நாங்கள் பரிசுத்தமான பணி செய்யவும் கரிசனையோடு பரிந்துரைக்கின்ற மக்களுக்கோடு பணி செய்யவும் பல்லோர் நாட்டிலே காண்கின்ற திருப்பணியை செய்யவும் சொல் செயல் சிந்தனை அனைத்தையும் நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமாட்டேன் சாமி. எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்ற கடவுள் எங்களோடு கூட இருக்கிறபடியா நாங்கள் எப்போதும் உங்கள் வாழ்கிற புனிதமான வாழ்வை தேவையை செய்கின்றோம். இந்த வாரத்திலும் பிறந்த நாள் அரசியல் பிள்ளைகளை அதிக ஆசிரியர்களும் அவர்கள் உண்மைகளோ ஒழுக்கமுறைகளோ புனிதோ புகழோ அதையே செஞ்சு கொடுக்கிற மாதிரிலும் இந்த வாரம் முழுவதும் பிறந்த நாள் அரசியல் பிள்ளைகளை அதிக ஆசிரியர்களும் இன்று முதல் உங்கள் ஆசிரியர்களும் வருகிற காலங்களில் ஆசிரியர்களுடைய செய்யணும். எல்லா நிலைமையிலும் ஆண்டுகளே எங்களை வழிநடத்துகிற நல்வக்க நடத்திருக்கின்றோம். பள்ளி படிப்பு முடித்துவிட்டு கல்லூரி படிப்புக்காகவும் வயசு படிப்புக்காக சொல்லக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் ஆசிரியர்களும் மகிமையான காரியங்களை ஏற்ற வேளையில் நீ செய்யக்கூடியதே அதுக்காக நடத்திருக்கின்றோம். தொடர்ந்து எங்களை சிறர்களை பாதுகாக்க வேண்டுமாம். வாழ்கின்ற இயேசுவோடு வாழ புதிய நாளை கொடுக்க வேண்டுமாயும் புதிய வாதத்தை தர வேண்டுமாயும் இயேசு ஜெபிக்கிறோம். முதல் பரந்தாமே ஆமென். நாம் யாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய செல்வத்தை சொல்லலாம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, நாமம் பரிசுத்தமாக, ராஜ்யமுள்ளதாக, செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை நிறுத்தாமல் எங்களுக்கு முழுவதுமாய் குற்றம் செய்ததனால் மன்னிக்கிறது போல மன்னிக்கையும் எங்களை சோதனைக்கு இயேசு நாமத்தில் நடத்துகிறோம். ராஜ்யமும் வல்லமை ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்முடைய திருமணத்தை மேல் பிரகாசம் திருப்பலிக்கிறார். கர்த்தர் நம்முடைய திருமணத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சதாகாலமும் கண்டிடுவாராக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஆமென்.